சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி ஆழமா பேச போறோம். வணக்கம். நீங்க ஒரு மேல்முறையீட்டை அதாவது ஒரு அப்பீல ரொம்ப சரியான நேரத்துல தாக்கல் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. ஆனா ஒரு ரொம்ப சின்ன தொழில்நுட்ப காரணத்துக்காக அது நிராகரிக்கப்பட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா கோவம் வரும், நம்ம உழைப்பு வீணான மாதிரி இருக்கும். அதேதான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கல்கத்தா உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஆமா, இந்த வழக்கின் பெயர் சரோகி வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரித்துறைக்கு இடையிலானது. ஓகே. இதுல என்னன்னா, மனுதாரர் மேல்முறையீட்டு அதிகாரியோட ஒரு உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. எந்த உத்தரவு அது? அந்த மேல்முறையீட்டு அதிகாரி மார்ச் 22, 2023ல மனுதாரரோட மேல்முறையீட்டை நிராகரிச்சு ஒரு உத்தரவு போட்டிருந்தார். அதை எதிர்த்து தான் இந்த வழக்கு. சரி, அந்த மேல்முறையீடு ஏன் முதல்ல நிராகரிக்கப்பட்டது? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. கரெக்ட். அது தாமதமா தாக்கல் செஞ்சதுனாலயோ இல்ல அதுல தகுதி இல்லைங்கிறதுனாலயோ நிராகரிக்கப்படல. அப்போ பின்ன என்ன காரணம்? காரணம் ரொம்ப சிம்பிள். ஆன்லைன்ல மேல்முறையீடு செஞ்ச 7 நாளைக்குள்ள உத்தரவோட சான்றளிக்கப்பட்ட நகலை, அதாவது சர்டிஃபைடு காப்பிய தனியா தாக்கல் செய்யல. ஒரு நிமிஷம், ஆன்லைன்ல அப்பீல் பண்ணும்போது ஆர்டரோட காப்பிய அப்லோட் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆமா, பண்ணிட்டாங்க. அதோட சேர்த்து தான் ஆன்லைன்ல தாக்கல் செஞ்சாங்க. அப்புறம் எதுக்கு தனியா ஒரு சர்டிஃபைடு காப்பி? இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. ஆமா, இதத்தான் நீதிமன்றம் அதிநுட்பமான தொழில்நுட்ப காரணம், அதாவது ஒரு ஹைப்பர் டெக்னிக்கல் கிரவுண்ட்னு சொல்லுது. ஓஹோ. இங்கு கவனிக்க வேண்டியது என்னன்னா, சட்டப்படி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மேல்முறையீட்டை ஆன்லைன்ல தாக்கல் செஞ்சிட்டாங்க. எந்த உத்தரவை எதிர்க்கிறாங்களோ அதோட நகலையும் இணைச்சிட்டாங்க. விடுபட்டது அந்த ஒரு பிசிக்கல் காப்பி மட்டும்தான், அப்படிதானே? ஆமா, அந்த சான்றளிக்கப்பட்ட நகலை தனியா சமர்ப்பிக்காதது மட்டும்தான் ஒரே ஒரு குறை. அப்போ உயர்நீதிமன்றத்து முன்னாடி இருந்த முக்கியமான கேள்வி இதுதான்: ஒரு சின்ன நடைமுறை பிழைக்காக ஒரு முழு மேல்முறையீட்டையும் தள்ளுபடி செய்யறது சரியா? மிகச்சரியா சொன்னீங்க. அதிலும் குறிப்பா மத்த எல்லா முக்கிய நிபந்தனைகளும் சரியான நேரத்துல பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் போது இது நியாயமான நீதிமன்றம் யோசிச்சது. இந்த விஷயத்துல நீதிபதியோட பார்வை எப்படி இருந்துச்சு? நீதிபதி திரு முகமது நிஜாமுதீன் அவரோட பார்வை ரொம்ப தெளிவா இருந்துச்சு. என்ன சொன்னார்? ஒரு மேல்முறையீட்டுல தகுதி இருந்தா, அதாவது மெரிட்ஸ் இருந்தா, அதை இந்த மாதிரி சின்ன ஹைப்பர் டெக்னிக்கல் காரணங்களுக்காக தள்ளுபடி செய்யவே கூடாதுன்னு சொன்னார். ஆஹா, இது கேட்கவே நல்லா இருக்கு. ஆமா, சின்ன நடைமுறை சம்பிரதாயங்களை விட வழக்கின் சாராம்சம் தான் முக்கியம்னு நீதிமன்றம் ரொம்ப அழகா உணர்த்தியிருக்கு. அப்போ இதோட விளைவு என்ன? மனுதாரருக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுத்தாங்களா? ஆமா, கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டு அதிகாரி போட்ட நிராகரிப்பு உத்தரவை ரத்து செஞ்சது. முழுசாவா? ஆமா, முழுமையா ரத்து செஞ்சுட்டாங்க. இது ஒரு முக்கியமான நடவடிக்கை. அதுக்கப்புறம் இந்த வழக்கை மீண்டும் அதே மேல்முறையீட்டு அதிகாரிக்கே திருப்பி அனுப்புனாங்க. என்னது, மறுபடியும் அதே அதிகாரிகிட்டயா? ஆமா, ரிமாண்ட் பேக் பண்ணாங்க. அவர் ஏற்கனவே நிராகரிச்சவர் தானே, திரும்பவும் அவரே விசாரிச்சா ஒருவேளை பாரபட்சமா இருக்காதா? நல்ல கேள்வி. அதனாலதான் நீதிமன்றம் ஒரு தெளிவான உத்தரவு போட்டது. என்ன உத்தரவு? இந்த முறை மேல்முறையீட்ட அதோட தகுதியின் அடிப்படையில, அதாவது ஆன் மெரிட்ஸ்ல ஆராய்ந்து சட்டப்படி முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த டெக்னிக்கல் காரணத்தெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, சரிதானே? கரெக்ட். ஃபார்மாலிட்டியை விட்டுட்டு கேஸ்ல விஷயம் இருக்கா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு ஏதாவது டைம் லிமிட் வச்சாங்களா? இல்லனா இதுவும் இழுத்துட்டே போகுமே? கண்டிப்பா. உயர்நீதிமன்ற உத்தரவு கிடைச்ச தேதியிலிருந்து 3 மாசத்துக்குள்ள இந்த நடவடிக்கையை முடிக்கணும்னு காலக்கெடு விதிச்சாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம இயற்கை நீதி கோட்பாடுகளை பின்பற்றணும்னு குறிப்பா அறிவுறுத்தினாங்க. அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அதுல முக்கியமா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, மறுதரப்பு சொல்றதையும் காது கொடுத்து கேட்கணும். மனுதாரருக்கு அவங்க தரப்பு வாதங்களை முழுசா வைக்க வாய்ப்பு கொடுக்கணும். சரி. ரெண்டாவது, முடிவெடுக்கிற அதிகாரி பாரபட்சம் இல்லாம நடுநிலையோட இருக்கணும். ஓஹோ, அப்போ இந்த தீர்ப்புல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயம், சட்டத்தோட நோக்கம் நீதியை வழங்குறது தானே தவிர சின்ன நடைமுறை சிக்கல்கள்ல நம்மள சிக்க வைக்கிறது இல்லை. அதாவது ப்ரொசீஜர்ஸ் முக்கியம்தான், ஆனா ஜஸ்டிஸை விட முக்கியம் இல்ல. அதேதான்.
ஒரு வழக்கின் தகுதியையும் சாராம்சத்தையும் நீதிமன்றங்கள் எப்பவுமே உயர்வா மதிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இன்னும் கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த தீர்ப்போட தாக்கம் என்னவா இருக்கும்? இது நடைமுறை நீதியை விட உண்மையான நீதிக்கு, அதாவது சப்ஸ்டென்ஷியல் ஜஸ்டிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கொள்கையை வலுப்படுத்துது. குறிப்பா இந்த ஆன்லைன் ஃபைலிங் முறையில இது ரொம்ப உதவியா இருக்கும் இல்லையா? நிச்சயமா. ஆன்லைன் தாக்கல் முறையில டிஜிட்டல் மற்றும் நேரடி சமர்ப்பிப்புகளுக்கு நடுவுல சில குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது உண்மைதான். இந்த மாதிரி சூழல்ல வரி செலுத்துறவங்களோட வழக்குகள் சின்ன சரி செய்யக்கூடிய தவறுகளுக்காக தள்ளுபடி செய்யப்படுறதிலிருந்து இந்த தீர்ப்பு பாதுகாக்குது. அப்போ இந்த தீர்ப்பு வந்ததால இனிமேல் யாரும் அந்த சான்றளிக்கப்பட்ட நகலை கொடுக்காம இருக்கலாம்னு அர்த்தமா? இல்ல, அப்படி எடுத்துக்க கூடாது. அது தப்பான புரிதல். அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? சட்டத்தில் இருக்கிற நடைமுறைகளை நாம கண்டிப்பா பின்பற்றணும். ஆனா தெரியாம ஒரு சின்ன தவறு நடந்துட்டா அதுக்காக மொத்த உரிமையையும் இழக்க தேவையில்லைன்னு தான் நீதிமன்றம் சொல்லிருக்கு. ஓகே, புரியுது. அதனால எப்பவுமே எல்லா நடைமுறைகளையும் சரியா பின்பற்றுவதுதான் புத்திசாலித்தனம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. சட்ட ரீதியான தாக்கல்கள் எல்லாமே டிஜிட்டல் மயமாகி வர்ற இந்த நேரத்துல விதிகளும் அதுக்கேத்த மாதிரி எப்படி மாறணும்னு இந்த வழக்கு நம்மள சிந்திக்க வைக்குது. ஆமா, இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. என்ன கேள்வி? ஒரு நடைமுறைங்கிறது கட்டாயம் பின்பற்ற வேண்டிய, தவிர்க்கவே முடியாத ஒரு விதியா, இல்லனா நீதியோட நலனுக்காக மன்னிக்கக்கூடிய ஒரு அதிநுட்பமான தொழில்நுட்ப விதியா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோட்டைய நாம எங்க வரையறுக்கணும் யோசிச்சு பாருங்க. இது CJ டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் GST லீகல் லேர்னிங் பார்ட்னர். GST சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.